இந்த வீடியோவில் நாங்கள் மற்ற ஃபைல்கள் எப்படி பேக்கப் பேக்கப் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் பண்ணுறன்றதையும் பார்க்க போகிறேன். இந்த செட்டப்பை நாங்கள் யூஸ் பண்ணினது ஆக்சுவல் சிஸ்கோ டிவைஸ் ஒன்றுக்கு லொக் பண்ணுறேன்டா எப்படி லொக் ஆகணுமன்றதை விளங்கெடுக்க. கட்டாயம் பிசி ஒன்று தேவை, டெர்மினல் சாஃப்ட்வேர் ஒன்று தேவை, கன்சோல் கேபிள் அடித்து தான் லொக் ஆகணும். இப்போ நாங்கள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணக்குள்ள எங்களுக்கு இதை டபுள் கிளிக் பண்ணியே உள்ளுக்க போகிறதுக்கு ஏணும். ரைட், இப்போ எங்களுக்கு இது ப்ராக்டிக்கல் கேர்னால கொஞ்சம் இதை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த கன்சோல் கேபிள் இந்த பிசிஎம் எடுத்து போட்டுட்டு சுவிட்சை டிரெக்டாக டபுள் கிளிக் பண்ணி போய்த்து கன்ஃபிகரேஷனுக்கு போகிறேன். அப்போ இதை டிலீட் பண்ண நாங்கள் அதில் அந்த பிளாக் கலர் இன்டர்ஃபேஸில் வந்து ஆக்சுவலாக லொக் ஆகினா அப்படி தான் வார். இது நாங்கள் டிரெக்டாக சுவிட்சை கிளிக் பண்ணி போய் தீக்கிறனால இந்த பேக்ரவுண்டில் வரும். இதில் நாங்கள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக காப்பி பண்ணணும். ஏன்னாண்டா இந்த ஸ்டார்ட் அப் கன்ஃபிக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு காப்பி பண்ணி பார்க்கலும். காப்பி ஸ்டார்ட் அப் கன்ஃபிக் டிஎஃப்டிபின்னு கொடுத்து உங்களுக்கு தேவையான பேரில் அதை சேவ் பண்ணலும். நாங்கள் வந்து ஃப்ளாஷ் ஃபைலை காப்பி பண்ணுறதை பார்ப்போம். ரைட், காப்பி ஃப்ளாஷ் copy flash tftp கேபிட்டலில் நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை, அது என்ன கேப்ஸில் கொஞ்சம் ஒன்று ஆகிடுது. ரைட், copy flash tftp source file name. அப்போ இதனை வச்சு அவங்க டிஃபால்ட்டாக எங்களுக்கு ஃபைல் நேமை தாரில்லை. ஏன்னா சில நேரம் 2-3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஈக்கேலும். அப்போ எதை நாங்கள் காப்பி பண்ணுறேன்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறதுல எதை காப்பி பண்ணுறேன்னு கேட்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட ஃப்ளாஷ் ஃபைல்ட பேரை பார்க்கணும். அப்போ நான் இதால் வெளியே வந்து Ctrl+C dir கமாண்ட் அப்போ எங்களுக்கு காட்டுற டிரெக்டரி ஆஃப் ஃப்ளாஷ் அதோட கெப்பாசிட்டி எவ்வளோண்டு காட்டுது, ஃபைல்ட பேரையும் காட்டுது. ரைட், அப்போ எங்களுக்கு இந்த ஃபைல்ட பேரை தான் நாங்கள் சோர்ஸ் ஃபைலு கொடுக்கணும். அப்போ தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஃபைலை வந்து டிஎஃப்டிபியில் சேவ் பண்ணும். ரைட், இப்போ நாங்கள் மறு ரிப்பீட் பண்ணுவோம் கமாண்டை. காப்பி ஃப்ளாஷ் டிஎஃப்டிபி சோர்ஸ் ஃபைல் நேம் copy paste tftp server destination file name நாங்கள் கிளியராக பார்த்துக்கொள்கிறதுக்கு நாங்கள் ஒரு பேர் கொடுப்போம். Internet Operating System Backup i-bk. இப்போ எங்களுக்கு வந்து சர்வரில் போய்ட்டு பார்க்கலும். நான் வந்திருக்குது. இதே மாதிரி எங்களுக்கு இது இருந்து ரீஸ்டோர் பண்ணே மேலும். இப்போ எங்களுக்கு இதே பேரில் ரீஸ்டோர் பண்ணினா அந்த சோர்ஸ் ஃபைல் அப்படி ஈக்கக்கோலே இதே காட்டும் ஃப்ளாஷில் இன்னொரு ஃபைல் ஈக்குதுன்னு.
அப்போ ரீஸ்டோர் பண்ணக்குள்ள டிஎஃப்டிபியிலிருந்து ஃப்ளாஷுக்கு, டிஎஃப்டிபியிலிருந்து எங்களோட ரன்னிங் கன்ஃபிகுக்கு, டிஎஃப்டிபியிலிருந்து எங்களோட ஸ்டார்ட் அப் கன்ஃபிகு. என்னென்னா ஸ்டார்ட் அப் கன்ஃபிக் வந்து டிஃபால்ட் பேர் தானே, அதனால நாங்கள் இங்கே இருந்து ஸ்டார்ட் அப் கன்ஃபிகுக்கு ஏதாவது காப்பி பண்ணுறேன்டா டெஸ்டினேஷன் ஃபைல் நேமுக்கு நாங்கள் கண்ட ஃபைல் கொடுக்கையில் ஸ்டார்ட் அப் கன்ஃபிகண்டு கொடுக்கணும், ரன்னிங் கன்ஃபிகண்டு கொடுக்கணும். ரைட். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது சோர்ஸ் ஃபைல். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த ஃபைலை இதே பேரில் சுவிட்சுக்கு காப்பி பண்ணிவிட்டு எங்களுக்கு பார்க்கலும் அப்போ டிஎஃப்டிபியில் 2 ஃபைல் காட்டும். ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், அப்போ எங்களோட கமாண்டை மாற்றி அடித்தோம், அவ்வளோதான். சோர்ஸையும் டெஸ்டினேஷனே மாற்றி அடித்தோம். காப்பி டிஎஃப்டிபி. இப்போ டிஎஃப்டிபியிலிருந்து தான் நாங்கள் ஃப்ளாஷு காப்பி பண்ணுறோம். காப்பி டிஎஃப்டிபி ஃப்ளாஷ். அப்போ எங்களோட ரிமோட் ஹோஸ்ட் அவரே தான். அங்கே இருந்து நாங்கள் இங்கே காப்பி பண்ணோம். ஒருக்கா இங்கிருந்து அங்கே அனுப்பினேன், இப்போ அங்கிருந்து இங்கே எடுக்கிற. அப்போ எங்களோட ரிமோட் ஹோஸ்ட் யார், அதே சேவர் தான். 192.168.1.100 அங்கே இருந்து தான் நாங்கள் காப்பி பண்ணோம். சோர்ஸ் ஃபைல் நேம் எங்கள்கிட்ட கேட்குற சோர்ஸ்ட ஃபைல் நேம் அப்படின்னா அப்போ கிளியராக விளங்கெடுக்கணும். எங்களோட ரிமோட் சர்வர் அவர் தான். இப்போ அங்கே இருந்து தான் காப்பி பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் அங்கே எந்த பேரில் அவரை சேவ் பண்ணினேன், I-BK. அப்போ நாங்கள் அந்த பேரை கொடுக்கணும், I-BK. ரைட். இதுதான் பேர், சோர்ஸ் ஃபைல் நேம். அப்போ எங்கள்கிட்ட கேட்குற டெஸ்டினேஷன் ஃபைல் நேம், நாங்கள் டெஸ்டினேஷனுக்கும் இதே பேரை கொடுக்குறேன். அப்போ தான் எங்களுக்கு ஃப்ளாஷில் 2 ஃபைலை காட்டும். ரைட். இப்போ அங்கே பேக்கப் பண்ணி வச்சதை நாங்கள் இப்போ இங்கே காப்பி பண்ணினேன். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், டிஐஆரில் போய்ட்டு பார்ப்போம். இப்போ எங்கள்கிட்ட இந்த ஃபைலையும் காட்டுது, இதையும் காட்டுது. இப்போ எங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதால் பூட் பண்ணணுமெண்டா எங்களுக்கு கமாண்ட் ஒன்று அடித்து வர கன்ஃபிகர் பண்ணேலும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமால் பூட் பண்ணுங்கண்டு அதை நாங்கள் வந்து கன்ஃபிகர் பண்ணணும். அப்போ கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கன்ஃபிகரேஷன் மோடில் போய்ட்டு செய்கிறதுக்கு இயலும். என்ன நாங்கள் இப்போ செய்ய போகிறோண்டா, ஃப்ளாஷில் இருந்து இதுக்கு காப்பி பண்ணி இப்போ 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஈக்குற. அப்போ நாங்கள் வந்து இப்போ கன்ஃபிகர் பண்ண போகிற பூட் பண்ணக்குள்ளே இந்த ஃபைலால் பூட் பண்ணுங்கண்டு. இப்போ பூட் சிஸ்டம்னு சொல்லி எங்களுக்கு அந்த பேரை கொடுக்கலும், கொடுத்தா அவர் அதை தேடி எடுப்பார். அப்போ எங்களுக்கு இனி இந்த கன்ஃபிகர் பண்ண இயலுமா, ஏலா இனி இந்த கன்ஃபிகர் பண்ண ஏலா. நாங்கள் ஈக்கிற வந்து ப்ரிவிலேஜ் மோடில் கன்ஃபிகர் மோடுக்கு போகணும். boot system, boot system I-BK. boot system I-BK.
இப்போ நாங்கள் ரீலோடு ஒன்று கொடுப்போம். System configuration has been modified. Save, yes. Confirm reload. இப்போ பாருங்க இந்த லோடிங் ஃப்ளாஷ் i-bk கிளியராக காட்டுது. இப்போ அந்த சோர்ஸ் ஃபைலால் எல்லாம் இப்போ பூட் ஆகிற நாங்கள் பேக்கப் பண்ணின ஃபைலால் ரைட். அப்போ எங்களுக்கு கிளியர் பேக்கப் பண்ண மேலும் ரீஸ்டோர் பண்ணே மேலும் ரைட். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சமாக இந்த டைப் பண்ணுறதை ரிடியூஸ் பண்ணிவிட்டு நான் கமாண்டை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு போகணும். ஏன்னா இது கொஞ்சத்தையும் செஞ்சால் அவங்களுக்கு இந்த கன்ஃபிகரேஷன் மோடெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபெமிலியர் ஆகும். இப்போ அடுத்தத்தில் வச்சு நாங்கள் இன்னும் அடிஷனல் கன்ஃபிகரேஷன் பார்க்கணும். அதில் வச்சு நான் மிச்சமாக இந்த ஆக்சுவல் இதுக்குள்ளே போய்த்து கன்ஃபிகர் பண்ணாமல் உங்களுக்கு கமாண்டால் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ நீங்கள் அந்த கமாண்டை யூஸ் பண்ணி கன்ஃபிகர் பண்ணி ஃபுல் அண்டர்ஸ்டாண்டோட அவுட்புட் எடுத்துகிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு போகணும். தேங்க்யூ.